நித்யானந்தம். ஸோ இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆசன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள் ஆசனம்பா கோவில்ல தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆமா, எல்லாருமே பரிவராஜகா பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே இங்க வந்திருக்கோம். ஸோ இந்த கோவிலுடைய சிறப்பு கேட்க கேட்க அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் அவ்வளோ இனிமைத்தன்மையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஐயா பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் தான் பண்ணார். 20 வருஷமா அவர் இங்கே இருந்து அவர் கண்ணால் பார்த்த அந்த அனுபவங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணார். 25 இயர்ஸ் சாரி. ஸோ அதை உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணாச்சியா. ஸோ அதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சித்தேஸ்வரர் அப்படின்ற லிங்கா ஃபார்மு, அதாவது ஒரு பெரிய ராக் மாதிரி இருக்குது. அந்த ராக்ல நடுவில் சிவபெருமான் பக்கத்துலேயே பார்வதி தேவி, அப்புறம் விநாயகர், அப்புறம் வீரபத்ரர், அர்ஜுனர், இவங்க எல்லாருமே ஒரே ராக்ல அப்படியே பாதி உருவமா ஃபார்ம் ஆகி அந்த ஹோல் ராக்மே ஸ்வயம்புவா, அதாவது யாரும் செதுக்கியோ அந்த மாதிரி இல்லாம அந்த சிலை அந்த கல் ஃபுல்லாவே இந்த வடிவங்கள் ஸ்வயம்புவா வந்திருக்கிறது இங்க வரலாறா சொல்லி ஸ்தல வரலாறு சொன்னாங்க. அந்த போட்டோவும் நான் அப்லோட் பண்றேன். இந்த பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றேன், நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சோ அது என்னன்னா அர்ஜுனருக்கு சிவபெருமான் தேவியோட சேர்ந்து அந்த பாசுபதாஸ்திரத்தை அளித்த இடம் இது அப்படின்றதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு மெயின் டெய்டி பாத்தீங்கன்னா ஹாசனாம்பா. இந்த அம்பாள் ஆக்சுவலா இந்த டெம்பிளே அந்த அவங்களோட மூலவர் அந்த டெம்பிள் டோர் தீபாவளிக்கு முன்னாடி 10 நாள் திறந்து தீபாவளி அன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிடுவாங்களாம். வருஷத்துக்கே அந்த 10 நாள் மட்டும்தான் ஓப்பன், அந்த அவங்கள பார்க்க முடியும், தரிசனம் பண்ண முடியும். அவங்களோட மெயின் இது என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு அந்த 10 நாள் பூஜை முடிச்சு அதை ஓப்பன் பண்றது அன்னைக்கு அவங்களுக்கு உள்ள லாஸ்ட் டே அவங்க பாத்தீங்கன்னா ஏத்தி வைக்கிற விளக்கு, அன்னைக்கு படைச்ச நெய்வேத்தியம், வைக்கிற பூ, அபிஷேகம் அர்ச்சனை பண்ணி வைக்கக்கூடிய பூ புஷ்பம், இது எல்லாமே அடுத்த வருஷம் திறக்கும் பொழுது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்னும் கேட்டா அந்த வெச்ச சாப்பாடு சுட சுட இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இத அந்த ஐயா நேர்ல பார்த்து அவ்வளவு ஆச்சரியமா அவர் 2003ல அதை ஓபன் பண்ணும்போது அந்த ஐயா நேர்ல பார்த்திருந்திருக்காரு. அவரே அதை ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணதாவும் என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. ஸோ இது இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி என்ன சொன்னாருன்னா, அதாவது அம்பாள் முன்னாடி தாலி கயிறுல இருக்கிற மணி, அப்புறம் அந்த மாங்கல்யம், அது எல்லாமே பிரிச்சு ஆக்சுவலா அவங்க முன்னாடி பிளேட்ல வச்சிருவாங்களாம், ஆஃபர் பண்ணிடுவாங்களாம். அவங்க அந்த 1 இயர் கழிச்சு திரும்பி அதை திறக்கும் போது என்னன்னா அந்த தாலி ஃபுல்லாவுமே கோர்த்து இருக்கும், ஒரு ஆரமா கோர்த்து அது இருக்குமா. அத அவங்க மேல ஆஃபர் பண்ணுவாங்களாம். அந்த 10 டேஸ் பூஜால அததான் அவங்களுக்கு திரும்பி மூடும் போது திரும்பி அடுத்த ஜுவல்லரி, இன்னொரு ஜுவல்லரியோட இதை தனித்தனியா பிரிச்சு வச்சிருவோம். திரும்பி அதை அடுத்த வருஷம் திறக்கும் போது அதெல்லாம் கோர்த்துக்கும். இது வருஷம் இது எல்லாமே மூலவர்கிட்ட இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி, அதாவது எப்படி அவங்க லிவிங்கா அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த டெய்டி மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது டெய்டி மாதிரி இல்லை, அவங்க போட்டோ காமிச்சாங்க. ஒரு சின்னதா மணல் கூம்பு மாதிரி அந்த கல்லுல அப்படியே ஒரு கூம்பு மாதிரி இருக்காங்க. அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு அரை வட்டம் உருவான மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அவர் 2003ல இந்த ஊருக்கு வந்தப்ப பார்த்தது அந்த மண்டபத்தோட வாசலாண்ட பார்த்தாங்களாம். ஆனா அது இப்ப வருஷம் 2 அடியா நகர்ந்து போய் அந்த மண்டபத்தோட கடைசி எண்டு வரையும் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது கண்டினியூஸா வருஷம் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த 10 நாள் ஒவ்வொரு நாளைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள், 2 லட்சம் பேர் தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஊரே கோலாகலமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் தரிசனம் பண்றாங்க வருஷத்துக்கு. இங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது. எப்பயோ போன வருஷமா ஏதாவது சொன்னாரு, மொத்தம் கலெக்ஷன் அமௌண்ட் 25 crores கிட்ட கலெக்ஷன் ஆச்சுன்ற மாதிரி அதே மாதிரி விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருந்தாரு. இந்த வருஷம் அவங்கள ஏதாச்சும் பிரார்த்தனை வச்சுட்டு போறோம்
அப்படின்னா அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளேயே வந்து அது நிவர்த்தி ஆயிருக்குமா. அதாவது கிட்டத்தட்ட அடுத்த 5 மாசத்துக்குள்ளேயே அவங்களுடைய பிரார்த்தனை நிவர்த்தி ஆகி அடுத்த வருஷம் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லி சொல்லி இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இன்னும் நிறைய பேர் வந்து ஆர்வமா ஷேர் பண்ணி நிறைய பேர் வர்றதாவும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறதாவும் வந்து அந்த ஐயா சொல்லியிருந்தாரு. ஸோ தமிழ் பீப்புளுமே நிறைய பேர் இந்த கோயில் வந்து விசிட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 5 மாசத்துல அது நிறைவேறினதுக்கு அப்புறம் மீதி 5 மாசம் அவங்க வெயிட் பண்ணுவாங்களாம் திரும்பி அந்த அம்பாலோட தரிசனத்துக்காக. அந்த மாதிரி வெயிட் பண்ணி வந்து நிறைய மக்கள் வந்து இங்க கோயில்ல ஷேர் பண்ணாங்க என்கிட்ட, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லியே அந்த ஐயா சொன்னாரு. ரொம்ப அற்புதமா இருக்கு கேட்கும் போதே. அதை 2 வருஷம் வந்து இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பாப்போம், அம்பாளுடைய கருணையும் ஆசீர்வாதமும் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள், நிறைய அற்புதங்கள் நிறைந்த பல கோவில்கள் இன்னும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோவில்களிலும் போயிட்டு உங்களுக்கான எங்களுடைய அனுபவமும் சேர்ந்து நாங்கள் ஒவ்வொரு வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறோம். நன்றி. நித்யானந்தம். பரிவ்ராஜக யாத்திரை. ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.